Hello friends, welcome to back to school TNBSC. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னாக்கா தமிழ் முக்கிய வினாக்கள். தமிழ் முக்கிய வினாக்கள் சம்பந்தமா ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டுக்கிறேன். அது பார்க்கலனாக்கா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், பாருங்க. இந்த வீடியோ யாராருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு காவல்துறை கான்ஸ்டபிள் எக்ஸாம் மற்றும் எஸ்ஐ எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இது படிக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியாக வரணுனாக்கா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சிலப்பதிகாரத்தில் எத்தனை காண்டங்கள் மற்றும் எத்தனை காதைகள் உள்ளன? சிலப்பதிகாரத்தில் எத்தனை காண்டங்கள் மற்றும் எத்தனை காதைகள் உள்ளன? சரியான விடை ஆப்ஷன் ஏ, 3 காண்டங்கள் மற்றும் 30 காதைகள் உள்ளது. அடுத்து, உரையிடையிட்ட பாட்டுடைச் செய்யுள் என வழங்கப்பெறும் நூல் எது? உரையிடையிட்ட பாட்டுடைச் செய்யுள் என வழங்கப்பெறும் நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, சிலப்பதிகாரம். அடுத்து, நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்று சிலப்பதிகாரத்தை போற்றியவர் யார்? நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்று சிலப்பதிகாரத்தை போற்றியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, பாரதியார். அடுத்த கேள்வி, இரட்டை காப்பியம் என அழைக்கப்படும் நூல்கள் எது? இரட்டை காப்பியம் என அழைக்கப்படும் நூல்கள் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை. அடுத்து, வழக்குரை காதை மதுரை கண்டத்தில் எத்தனையாவது காதையாகும்? வழக்குரை காதை மதுரை கண்டத்தில் எத்தனையாவது காதையாகும்? சரியான விடை ஆப்ஷன் டி, 10வது காதை. அடுத்து, தமிழில் உள்ள ஐம்பெருங்காப்பியங்கள் யாவை? தமிழில் உள்ள ஐம்பெருங்காப்பியங்கள் யாவை? சரியான விடை ஆப்ஷன் டி, சிலப்பதிகாரம். டின்னு பார்த்தீங்கன்னாக்கா இவை அனைத்தும். மேலே இருக்கிற மூணு ஆப்ஷனும் கரெக்ட், ஓகேங்களா? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி இதுதான் தமிழில் உள்ள ஐம்பெருங்காப்பியங்கள். அடுத்து, சிலப்பதிகாரம் உணர்த்தும் 3 உண்மைகள் யாவை? சிலப்பதிகாரம் உணர்த்தும் 3 உண்மைகள் யாவை? சரியான விடை ஆப்ஷன் டி. டி என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இவை அனைத்தும். அப்படின்னா ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி எல்லாமே கரெக்டுன்னு சொல்கிறாங்க. அதில் ஆப்ஷன் ஏ என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அரசியல் பிழைத்தோருக்கு அறங்கூற்றாகும். ஆப்ஷன் பி, உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர். ஆப்ஷன் சி, ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும். இது மூணுமே சிலப்பதிகாரம் உணர்த்தும் 3 உண்மைகள். அரசியல் பிழைத்தோருக்கு அறங்கூற்றாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும். அடுத்த கேள்வி, யாமறிந்த புலவரிலே கம்பனை போல், வள்ளுவர் போல், இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சில்லை என கூறியவர் யார்? யாமறிந்த புலவரிலே கம்பனை போல், வள்ளுவர் போல், இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சில்லை என கூறியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, பாரதியார். அடுத்து, பிரித்து எழுதுக. சிலப்பதிகாரத்தை பிரித்து எழுத சொல்லிடுறாங்க. இது கரெக்டான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் பி, சிலம்பு கூட்டல் அதிகாரம், அதுதான் சிலப்பதிகாரம். அடுத்து, பொறுத்துக. ஏபிசி அதில் என்ன கொடுத்துக்கிறான் பார்த்தீங்கன்னாக்கா புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். ஆப்போசிட்டில் என்ன கொடுத்துக்கிறான் பார்த்தீங்கன்னாக்கா 13 காதைகள், 7 காதைகள், 10 காதைகள். இது என்னன்னாக்கா
சிலப்பதிகாரத்துல 3 காண்டங்கள், முப்பெருங்காண்டங்கள் உள்ளது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். 30 காதைகள் உள்ளதுன்னு பார்த்திருப்போம். அதுதான் 13, 7, 10 பிரிச்சு வச்சிருப்பாங்க. இதுக்கு புகார் காண்டத்துக்கு எவ்வளவு வரும், மதுரை காண்டத்துக்கு எவ்வளவு காதைகள், வஞ்சி காண்டத்துக்கு எவ்வளவு காதைகள் வரும்ன்றது தான் கேட்டுக்கிறாங்க. இதுக்கான கரெக்டான பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் சி. புகார் காண்டம் பார்த்தீங்கன்னாக்கா 10 காதைகளும், மதுரை காண்டம் பார்த்தீங்கன்னாக்கா 13 காதைகளும், வஞ்சி காண்டம் பார்த்தீங்கன்னாக்கா 7 காதைகள் இருக்கும். அடுத்து முதற் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், ஒற்றுமை காப்பியம், நாடக காப்பியம் என போற்றி புகழப்படுவது எது? இந்த அடமொழிலாம் எதுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது போலலாம் சொல்றது எந்த நூல்னு கேட்குறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதற் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், ஒற்றுமை காப்பியம், நாடக காப்பியம் என போற்றி புகழப்படுவது எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, சிலப்பதிகாரம். அடுத்து இளங்கோவடிகள் எந்த மரபினை சேர்ந்தவர்? இளங்கோவடிகள் எந்த மரபினை சேர்ந்தவர்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, சேர மரபினை சேர்ந்தவர். அடுத்து இளங்கோவடிகள் வாழ்ந்த காலம் எது? இளங்கோவடிகள் வாழ்ந்த காலம் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, கிபி 2ஆம் நூற்றாண்டு. அடுத்து புல் என்பதன் பொருள் என்ன? புல் என்பதன் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் டி, பறவை. பறவைனா புறா. ஓகேங்களா? புல் என்பதன் பொருள் என்னன்னு கேட்டுக்கிறாங்க. அதன் பொருள் பார்த்தீங்கன்னாக்கா பறவை. அடுத்து சுப்புரத்தினம் என்பது யாருடைய இயற்பெயர்? சுப்புரத்தினம் என்பது யாருடைய இயற்பெயர்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, பாரதிதாசன். அடுத்து பாரதிதாசன் பெயரில் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் எது? பாரதிதாசன் பெயரில் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, திருச்சிராப்பள்ளி. அடுத்த கேள்வி, குடும்ப விளக்கு யாருடைய படைப்புகளில் ஒன்று? குடும்ப விளக்கு யாருடைய படைப்புகளில் ஒன்று? சரியான விடை ஆப்ஷன் ஏ, பாரதிதாசன். அடுத்து புரட்சி கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? பாவேந்தர் மற்றும் புரட்சி கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, பாரதிதாசன். அவரை புரட்சி கவிஞர்னு சொல்லுவாங்க, பாவேந்தர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து ஆணுக்கு பெண் இளைப்பில்லை என்று சிந்தித்தவர் யார்? ஆணுக்கு பெண் இளைப்பில்லை என்று சிந்தித்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, பெரியார். அடுத்து கம்பர் பிறந்த ஊர் எது? கம்பர் பிறந்த ஊர் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, தேரெழுந்தூர். அடுத்து கம்பரின் தந்தையார் பெயர் என்ன? கம்பரின் தந்தை பெயர் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஆதித்தன். அடுத்து கம்பர் யாருடைய காலத்தில் வாழ்ந்தார்? கம்பர் யாருடைய காலத்தில் வாழ்ந்தார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, 2ஆம் குலோத்துங்கன். கம்பரை ஆதரித்தவர் யார்? கம்பரை ஆதரித்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, திருவெண்ணைநல்லூர் சடையப்பா வள்ளல். அடுத்து கம்பர் தம்மை ஆதரித்த வள்ளல் கம்பர் தம்மை ஆதரித்த சடையப்பா வள்ளல்
எத்தனை பாடலுக்கு ஒரு முறை ஒரு பாடல் என பாடி சிறப்பித்துள்ளார்? கம்பர் தம்மை ஆதரித்த சடையப்ப வள்ளலை பற்றி எத்தனை பாடலுக்கு ஒரு பாடல் என பாடி சிறப்பித்துள்ளார்? சரியான விடை ஆப்ஷன் சி, 1000 பாடலுக்கு ஒரு பாடல் பாடியிருப்பாரு. அடுத்து, கம்பரது காலம் எந்த நூற்றாண்டு? கம்பரது காலம் எந்த நூற்றாண்டு? சரியான விடை ஆப்ஷன் சி, கிபி 12ஆம் நூற்றாண்டு. கம்பர் காலத்து புலவர்கள் யார்? கம்பர் காலத்து புலவர்கள் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி. மேலே இருக்கிற 3 ஆப்ஷனும் கரெக்ட். ஓகேங்களா? மூவரும், அதாவது சயங்கொண்டார், ஒட்டக்கூத்தர், புகழேந்தி, இவங்களாம் கம்பர் காலத்து புலவர்கள். அடுத்து, கம்பரின் பெருமையை அறிய உதவும் தொடர்கள் எது? கம்பரின் பெருமையை அறிய உதவும் தொடர்கள் எது? சரியான விடைன்னு பார்த்தீங்கன்னாக்கா மேலே இருக்கிற 3 ஆப்ஷனும், அதாவது கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும், விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர்கம்பன், கல்வியில் பெரியர் கம்பர், இது 3ம் கம்பரின் பெருமையை அறிய உதவும் தொடர்கள். அடுத்து, கம்பர் இயற்ற நூல்கள் யாவை? கம்பர் இயற்ற நூல்கள் யாவை? சரியான விடை பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் டி, இவை அனைத்தும், அதாவது மேலே இருக்க எல்லாமே. கம்பர் ராமாயணம், சடகோபரந்தாதி, ஏறு எழுபது, சிலை எழுபது, சரஸ்வதி அந்தாதி, திருக்கை வழக்கம், இது எல்லாமே கம்பர் இயற்றிய நூல்கள். அடுத்து, கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் என்ன? கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் என்ன? சரியான விடை ஆப்ஷன் சி, ராமாவதாரம். அடுத்து, கம்பராமாயணத்தில் காண்டம் என்பது எதை குறிக்கும்? கம்பராமாயணத்தில் காண்டம் என்பது எதை குறிக்கும்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, பெரும்பிரிவு. அதிலே கம்பராமாயணத்தில் படலம் என்பது எதை குறிக்கும்? அது பார்த்தீங்கன்னாக்கா உட்பிரிவை குறிக்கும். படலம்னாக்கா உட்பிரிவு, காண்டம்னாக்கா பெரும்பிரிவு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதோட பிடிஎஃப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்து யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.